தளபதி விஜய் அவரோட மாநாடு வந்து மதுரையில் வந்து நடக்கப்போகுது. இதற்காக வந்து நிறைய முன்னேற்பாடுகள் வந்து பார்த்தோன்னா மதுரையில் வந்து நடந்துகிட்ருக்கு. போன வாட்டி பார்த்தோன்னா நான் வந்து மாநாடுக்கு வந்து போயிருந்தேன், ஃபஸ்ட்டு மாநாடுக்கு. அப்போ போகும்போது அங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தண்ணி கிடைக்கவே வந்து கிடையாது. இங்கே தண்ணி பாட்டில் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து 50 ரூபா 60 ரூபாய்க்கு வந்து விற்றாங்க. வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது, வாங்கி தான் வந்து குடிக்கணும். அதனால் 60 ரூபா பாட்டிலாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கி குடித்தோம். அப்படியுமே வந்து தண்ணி தாகம் வந்து தீரலை. ஏன்னா வெயில் நிற்கிறோம், அதுக்கப்புறம் வந்து நின்றுக்கிட்டே தான் இருக்கிறோம், தளபதியை பார்க்கணுன்னு அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஓடிட்டுருக்குறோம். அப்படிங்கும்போது தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்குது. நம்ம வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 50 ரூபா 60 ரூபா பாட்டிலு. இதற்காகவே தண்ணிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 200 கிட்ட வந்து செலவு பண்ணியிருப்போம். அந்த மாதிரி ஒரு ரேஞ்சு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் போன மாநாடு ஃபஸ்ட்டு மாநாட்டில் வந்து இருந்தது. ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்தோன்னா தளபதி அவர்கள் வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு. இந்த பைப் லைன்லாம் போட்டு தண்ணிலாம் வந்து மக்களுக்கு போகணும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய மருத்துவ வாகனங்கள் வந்து இந்த வாட்டி போன வாட்டியை விட நிறைய வந்து நிறுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் போன வாட்டியை விட இடம் வந்து ரொம்ப பெருசு. அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து வருவாங்க. அதற்காக வந்து நிறைய முன்னேற்பாடுகள்லாம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். கிட்டத்தட்ட 40 கோடி வந்து செலவு பண்ணியிருக்காராம் இந்த ஒரு மாநாட்டுக்காக. ரொம்ப சேஃபாக போங்க, சேஃபாக இருங்க, சேஃபாக வாங்க. பை.